வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஹோம் யூஸுக்கான 2.1 பட்ஜெட் ஆம்பிளிஃபையரு. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ஆம்ப்ளிஃபையரு, இந்த ஸ்பீக்கரு, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். எனக்கு பேனல் வந்து அக்ரிலிக் பேனல் தான் வேணும் அப்படின்றதாங்க. ஸோ அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2.1 ஆம்ப்ளிஃபையரில் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ்லேருந்து பார்ப்போம். ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 8 இன்ச்சு நித்தின் சோனிக்கு 80 வாட்ஸு 4 ஓம்ஸ் ஊஃபரு. டியூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பில் ஃபியூசோ டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு 18 இன்ச்சு வரும். டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு வரும். ரைட் லெஃப்ட்டிலே உங்களுக்கு பாட்டில் நல்ல பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம். இதிலேயே உங்களுக்கு டெப்த் அதிகமாக உள்ள 15 இன்ச்சு டெப்த் இருக்கிற மாதிரியும் ஹைட்டு 10 இன்ச்சு இருக்கிற மாதிரியான அந்த பாக்ஸுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டிஎஃப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு எம்டிஎஃப்பில் தான் இருக்கும். சப்வூஃபர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 mm பியூர் எம்டிஎஃப்னால ரெடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கிற பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளார பாக்ஸுங்கிறது நம்ம அவுட்ரு லுக்கு, சைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல், அது எல்லாத்தையுமே பொறுத்து தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளார வருதா இல்லையா அப்படின்றது வரும். இந்த யூஸ் பண்ணியிருக்கிற எம்டிஎஃப் மெட்டீரியலு 3/4 இன்ச்சு அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால சப்வூஃபர் பாக்ஸு ஃபுல்லாகவே எம்டிஎஃப்பில் போட்டாச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் மேக்னெட்டு ஹெச்எக்ஸு 4 ஓம்ஸ் சப்வூஃபரு. அதில் ஸ்டீல் கிரில்லில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீல் கிரில்லில் போட்டுட்டோம்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். யாரும் டச் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணிட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு பேப்பரை தொட்டுறவும் முடியாது. உங்களுக்கு அதே மாதிரி லாங் லைஃப் வரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணி அந்த கிரில்லை வந்து முறுக்கியிருக்கோம். கிளிப்பு போட்டு நம்ம முறுக்கணும் அப்படின்னம்னா அந்த பாக்ஸில் ஹோல்ஸ் விழும். அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாளை மணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். இந்த சப்வூஃபரில் நம்ம பாக்ஸில் முறுக்கும் போது சப்வூஃபர் பேக் சைடில் டபுள் சைடு டேப் வச்சு தான் நம்ம வந்து அதில் வந்து முறுக்கியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ரிலீஸ் இருக்காது. ஏதாவது ஏர் ரிலீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேஸோட வால்யூம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி டபுள் சைடு டேப் போட்டிருக்கோம். இந்த 3 பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு எல்எஸ்ஸு யூஸ் பண்ணி சாக்கெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். இப்போது பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பட்ஜெட்டுக்குள்ளார வரணும். அதே சமயம் பேஸ் ரிசல்ட்டை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை ரைட் லெஃப்ட்லேயும் பேஸ் அதிகமாக வர்றது மாதிரியான பாக்ஸும் சப்வூஃபர் பாக்ஸுக்கு பட்ஜெட்டுக்குள்ளார வரணும் பட் எம்டிஎஃப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கும் அதன்படி இதை செஞ்சுருக்குது. இந்த சப்வூஃபர் பாக்ஸோட ஒயர்னு எடுத்திங்கன்னா 18 இன்ச்சு, டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 இன்ச்சு, அகலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு வரும். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆம்ப்ளிஃபையரு அதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாக்ஸு வந்து உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பாக்ஸ் மட்டும் கேட்டிங்கனாலும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்தளவில் இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல அந்த நம்மளோட ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஹைட் அதிகம் இருக்கும். 2 அடி 22 இன்ச்சு உயரம் 22 இன்ச்சு டெப்த் இருக்கிற பாக்ஸு
இந்த பாக்ஸை காட்டிலும் அதனுடைய ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும். நிறையா பேர் கேட்குறது எனக்கு பேஸ் பஞ்சிங் நல்லா இருக்கிற பாக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்றாங்க. நான் இந்த வீடியோவில் அதை சொல்லிடுறேன். நீங்கள் நாம் செய்கிறதுனால அந்த பாக்ஸ் வந்து பேஸ் பஞ்சிங் அதிகமாக இருக்கணும்னு சொல்ல, அந்த பாக்ஸோட டைமென்ஷன் அது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்க பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாக்ஸ்லேயே அதிக பேஸ் ரிசல்ட்டு. ஒரே ஆம்ப்ளிஃபயரில் ஒரே ஊஃபரை நீங்கள் பாக்ஸ் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு செக் பண்ணினீங்கன்னா அந்த 22க்கு 22 பாக்ஸோட பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது பேஸ் பஞ்சிங் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்ருக்குறோம். அதாவது உள்ளார ஸ்பாஞ்ச் இல்லாமல் மேலே கார்பெட் மட்டும் ஃபினிஷிங் பண்ண மாதிரி, மற்றபடி பாக்ஸோட டைமென்ஷனு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்டீரியரில் ஸ்பாஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு பாட்டமில் புஷ் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மெஷ், அதாவது துணி மெஷ்ஷு இல்லாமல் உங்களுக்கு வரும். உள்ளார வந்து ஸ்பாஞ்ச் இருக்காது. இவ்வளோ தான். அந்த பாக்ஸு அப்படியே ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பாக்ஸு நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். அந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு, ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு வேணும்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து 3/4 இன்ச்சு MDFல செஞ்ச பாக்ஸ் தான். இப்போ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் அப்புறம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட க்ளோஸ்அப் லுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் கண்ட்ரோலு, யூஎஸ்பி, இது ஒரு ஆக்ஸு, இது ஒரு ஆக்ஸு. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் போர்டில் ஒரு ஆக்ஸ் லைனுன்ற இன்புட்டு இருக்கும். அது ஆக்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். இது சுவிட்ச் மூலியமாகவும் அது ரிமோட்டு மூலியமாகவும் செலெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரௌண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டோட வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து டோட்டலாக மாஸ்டர் வால்யூமாக ஒர்க் ஆகும். ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகும். சரௌண்டுன்னு இருக்கிறது ரைட் லெஃப்ட்டோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. ப்ளூடூத் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைப்லேயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. ரகுராஜில் 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹெச்டி காயிலு. இது கூலிங் ஃபேனு, ரெக்டிவேஷன் செக்ஷனு. இது வந்து சக்தியில் மோனோ போர்டு, இது சக்தியில் ஸ்டீரியோ போர்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் சப்பு ப்ரீ. இதில் வந்து நம்ம இந்த மோனோவில் 4 ஃபெட் மோனோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேஎம்எஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி, இந்த 2 4 ஃபெட்டு டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. மேக்ஸ்வினில் உங்களுக்கு ஹெவியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. சப்வூஃபருக்கு ஹெவி ரிலேவும் உங்களுக்கு தனித்தனி சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 13 ஆம்ஸ் ரிலேவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஜி நல்லா அதிகமான ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆடியோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிப்பன் ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டில் ஹெவி ரிப்பன் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ சிக்னலுக்கு, சுவிட்சிங் சிக்னலுக்கு அந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பு டு கண்ட்ரோலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, இது ரைட் லெஃப்ட்டு, இது ப்ளஸ்ஸு மைனஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ளது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு ஒர்க் ஆகும். இது வந்து எம்டியாக தான் விட்டுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தோட கனெக்ஷனுக்கும், அடுத்த 2 வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு கனெக்ஷனில் இருக்கிற ஆக்ஸுக்கும் இந்த ஆர்சிஏ பின்னை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்ட உங்களுக்கு 5 ஆம்ஸு ஃபியூஸு. அவ்வளோதான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பேனல் ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேட்டதுனால நம்ம கடையில் இருக்கிற பேனல்லே போட்டுட்டோம். இதிலே உங்களுக்கு பேனல் செஞ்சு போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேணும். டைம் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அந்த பேனல் செஞ்சு ஆர்டர் பண்ணி வரத்துக்கு நம்ம டைம் எடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பேனல் வந்து நீங்களாக ஒரு டிசைன் நம்ம இல்லை வந்து வேறு மாதிரி டிசைன் நம்ம போடுறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு மெயினாக நான் அதை சொல்லிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பேக்கேஜில்
நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல். இது மாதிரி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.